அல்லாஹ் அதை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஹாஃபிதுகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். உலகத்தில் அவ்வளோ பெரிய புத்தகம், வேறு எந்த புத்தகமும் இப்படி ஒரு வரி இல்லை, ஒரு எழுத்து கூட விடாமல் மனப்பாடம் செய்யப்பட்டதில்லை. குரான் மனப்பாடம் செய்யப்படுகிறது. அது ரொம்ப இலகுவாக இருக்கும். அதை மனனம் செய்வது இலகு, ஆனால் அதை பாதுகாத்து வைத்திருப்பது கடினம். தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருக்கணும், அது மனசில் நிற்கும். ஆனால் திருக்குரானுடைய மனனம் என்பதை அல்லாஹ் இலகுபடுத்தி வைத்து விட்டார். நீங்கள் சில ஊர்களில் போனீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஆஃபீஸ் இருப்பாங்க. இஸ்லாமியர்கள் நிறைந்த ஊர்களில் அந்த திருக்குரானுடைய பாதுகாப்பு என்பது ஹாஃபிதுகளை கொண்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். திருக்குரானுடைய கருத்துக்கள் அவைகளை ஆலிம்களை கொண்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். திருக்குரானில் இருக்க சட்ட நுணுக்கங்களை ஃபுகஹாக்கள், ஃபிக்ஹ் வல்லுநர்களை கொண்டு பாதுகாக்கிறான். திருக்குரானுடைய ஓசை நயத்தை காரிகள் என்கின்ற கிராத் ஓதுகின்ற அந்த பண்பாளர்களை கொண்டு பாதுகாக்கிறான். திருக்குரானுடைய அகமிய கருத்துக்களை ஞானிகளை கொண்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். குரான் அல்லாஹ் பாதுகாக்கிறான்னா அதில் உள்ள பார்ட்டு ஒவ்வொரு டிவிஷனாக அல்லாஹ் பிரித்து அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குரூப் அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கிறார். திருக்குரானுடைய எல்லா விஷயங்களும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதாக அது இருந்து கொண்டே இருக்கிறது. சமீபத்தில் திருக்குரானுடைய அந்த ஓசை நயம், குரானுடைய வார்த்தையை கேட்டால் அதில் ட்ரீட்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடித்தார்கள். ஆன்மீக மருத்துவம் என்ற அடிப்படையில் நோயாளிகள் திருக்குரானை கேட்டாவே அந்த நோய்க்கான நிவாரணத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். திருக்குரானில் அல்லாஹ் அப்படி ஒரு சூழலை வைத்திருக்கிறார். குரான் அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்று சொன்னால் திருக்குரானுடைய பல்வேறு விஷயங்கள் இப்படி பிரிக்கப்பட்டு அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு திருக்குரானை ஆய்வு செய்பவர்கள், ஆய்வாளர்கள், அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை முஸ்லீம்கள் பார்க்கிறார்களோ இல்லையோ, மாற்று மத அறிஞர்கள் அதனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆய்வு செய்கிறார்கள். அதில் உள்ள கருத்துக்களில் விஞ்ஞான உண்மை இருக்கிறது என்பதை இன்றைக்கு புரிய தொடங்கியதின் விளைவு அறிவு மட்டங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு தளங்களில் இஸ்லாம் பரவ தொடங்கி இருக்கிறது.